உறுதியான வழி. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போஸ்தலர் 4:10-11-12. உறுதி இல்லாத மேடையில் அமர்ந்திருக்கும் போது எவ்வளவு பயம் நமக்குள்ளே தோன்றும். முன்காலங்களில் ஆற்றை கடக்கவும் சிறு சிறு பாலங்கள் அமைக்கவும் மரங்களை பயன்படுத்தினர். அவை மிகவும் மோசமான நிலையில் உறுதியற்று இருக்குமானால் யாரும் நம்பி அதில் பயணிக்க விரும்புவது கிடையாது. இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறபடியினால் அவர் மேல் கட்டப்படுகிற நமக்கு பயம் கிடையாது. அவர் உறுதியானவர். மரணமே வந்தாலும் தன் கடமையிலிருந்து பின்வாங்காதவர். ஆற்றல் மற்றும் உறுதியினால் பேசுகிற அவரது சீடர்கள் எவ்வளவு உறுதியாய் பேசுகிறார்கள், எவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்கள் என்பதை அப்போஸ்தலர் 4:8-13 வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு காண்பிக்கின்றது. உறுதியற்ற வழியில் நடப்போமானால் நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகாது. ஆனால் இயேசுவே நம் வழியாய் இருக்கிறபடியினால் நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகிறது. திடமான அஸ்திபாரம் பெரிய கோபுரங்களை தாங்கும். உறுதியற்ற கட்டுமான பாலங்கள் உடைந்து நொறுங்கி மக்களை பலி வாங்குகிறது. ஆனால் கட்டப்பட்ட வீடு பெருமழையில் அழிவது போல் உறுதியற்ற விசுவாச வாழ்வில் வழிநடப்போர் அழிவது உறுதி. கண்மலையாகிய கிறிஸ்துவில் உறுதியாக இருப்போம். உறுதியான விசுவாச வழிநடப்போம். துன்பம் எனும் புயல் காற்று வீசினும் அஞ்சாமல் வெற்றி நடை போடுவோம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.